ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது அவிகீதம் என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்த 5-6 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காட்டுக்குள்ள இருந்து நல்லா குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு ஒவ்வொருத்தரா கிளம்புறாங்க. அதுல ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பாக்குறாரு. அது என்ன விஷயம்னா, ஒரு ஆணும் பொண்ணும் ஒரு தோட்டத்துல ஒன்னா இருக்கிறத பாக்குறாரு. அதுல அந்த பையனோட முகத்தை நல்லா பாத்துருந்தாரு. பட் அந்த பொண்ணு யாருன்னு இருட்டுக்குள்ள சரியா தெரியல. இந்த விஷயத்த அவரோட ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு டெய்லர் கிட்ட சொல்றாரு. அவரும் இந்த விஷயம் உண்மையானு கண்டுபிடிக்க மறுநாள் நைட்டு அதே இடத்துக்கு 2 பேரும் போறாங்க. அப்போ அந்த ஆணும் பொண்ணும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறத 2 பேரும் பாக்குறாங்க. பட் அன்னைக்கும் பையன் யாருன்னு இவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. பட் அந்த பொண்ணு யாருன்னு சரியா தெரியல. இருந்தாலும் இவங்க அந்த பொண்ணு இவங்களாதான் இருக்கும்னு யூகிச்சு அந்த பொண்ணோட புருஷன்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட புருஷன், அவரோட தம்பி, அப்புறம் இன்னும் 4-5 பேர் சேர்ந்து இந்த கள்ள தொடர்புக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையிலே கள்ள தொடர்புல இருக்கிற பொண்ணு யாரு, எதுக்காக அவங்க கள்ள தொடர்புல ஈடுபட்டாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அந்த கள்ள தொடர்புல இருக்கிற பொண்ணு யாருங்கிறத படத்தோட லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனது படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு எதுக்காக கள்ள தொடர்புல ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ரீசனும் ஓரளவு ஏத்துக்க கூடியதா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி சீரியஸா இருந்தாலும் அத ஸ்கிரீன் பிளேல காமெடி எலிமெண்ட்ஸ் கலந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் கள்ள தொடர்புல இருக்கிற 2 பேரையும் கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக 5-6 பேர் சேர்ந்து பிளான்லாம் போடுவாங்க. அந்த சீன்லாம் நல்ல ஃபன்னா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம செம சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்துல 4-5 பொம்பளைங்க சேர்ந்தா மட்டும் பொருளி பேச மாட்டாங்க, 4-5 ஆம்பளைங்க சேர்ந்தாலும் பொருளி பேசத்தான் செய்வாங்க அப்படிங்கிறதையும் படத்துல சூப்பரா காட்டியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபில அந்த கிராமத்தை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ஸ்லோவா இருக்கு. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டின சீனையே திரும்ப காட்டுறாங்க. அது நம்மளோட பொறுமைய இன்னுமே சோதிக்குது. படத்துல ஆணாதிக்கத்தை பத்தி லைட்டா சொல்லியிருக்காங்க. பட் அது இன்னுமே அழுத்தமா சொல்லியிருக்கலாம். இந்த படத்தை சென்னா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல உன்னிராஜ், ரெஞ்சி, வினீத், இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.